ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ பேலூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்தோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தஞ்சாவூரா அந்த மாதிரி இது பேலூர். ஸோ இங்கேயும் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுக்குன்னு பெரிய இதிகாசம் இருக்குது. ஸோ அதனால் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். காலேஜ் எல்லாம் காலேஜுக்கு போக காலேஜை விட இங்கே ஜாஸ்தியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா பிளேஸும் எடுக்கலாம். பேக் கேமரா போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட் கேமராலையும் போடுறது பார்க்கலாம். ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஒரு ஆள் கூட வந்துக்கிறாங்க. நம்ம மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பேக் கேமரா போட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் போடுறோம், பார்த்துக்கோங்க. உண்மையிலுமே நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஜாஸ்தி பொண்ணுங்க இருக்கிறாங்களா, பசங்க கூட அவ்வளோ இல்லை. பட் வந்து எல்லாருமே ஒரு காம்போவை தான் சுற்றுறாங்க. நம்ம தனியாக வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போதாச்சும் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீடியோ எடுக்கணும். ஸோ ஏதோ ஒரு கோயிலில் மேலே பெருசாக இருந்தாங்க, பக்கத்தில் இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பேக் கேமராவில் போட்டேன், ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதா தான் நான் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் தெரியுதா? இந்த கோயில் அந்த காலத்தில் கல்வெட்டாக இருக்கும். நான் பேக் கேமராவில் நல்லா ஃபுல் க்ளீன் வீடியோவாக போடுறேன். எதுவும் பேச மாட்டேன், அதில் சைலண்ட்டாக இருப்பேன். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரண்ட் கேமரா வீடியோ. ஸோ அதில் வந்துட்டு ஃபுல் க்ளீனாக அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்துக்காங்க, ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படியே காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு இது சிம்பிளாக இருக்கிறதையும் வீடியோ எடுத்து நான் போடுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே போனால் கல்லில் எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோபுரம் மாதிரி நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். இது வரைக்கும் 3 ரவுண்டு அடிச்சுக்கிறேன் கோயிலை மட்டும். ஃபஸ்ட்டு நார்மல் வீடியோ இருக்கிறதுக்கு ஒரு ரவுண்டு வந்தானா, அதுக்கப்புறம் அப்படியே நர்வஸ் ஆயிடுச்சு. சரி, ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டேன். ஸோ எல்லோரும் அங்கங்கே உட்காந்துருக்கேன். ஆனால் தமிழ்கார் நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் லீவு. ஸோ பரவாயில்ல, நிறையா பேருக்கு டூருக்கு வந்திருப்பாங்களான்னு நினைக்கிறேன். அப்படியே நான் பேசிக்க போகல. ஸோ அதனால் இது அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்குறீங்களா தமிழ்கார் தான் பேசிட்டு அது கேட்டேன். காலேஜ் டூருக்கு வந்திருப்பாங்களா அப்படிங்குது தெரியல. பட் இல்லை, கூட யாரும் வர மாட்டாங்க. இவங்க மட்டும்தான் வருவாங்களே எனக்கு தெரியல. நீங்கள் சுற்றி பார்க்க வந்தனோட எல்லாம் சொல்லோட வந்தோம் தான் ஜாஸ்தி கேட்குறோம். எல்லாம் அப்படியே கோயிலுக்கு கூட மாடல் ட்ரெஸ் போட்டு வருவீங்க, அப்படிதான் இருக்கு. சரி காய்ஸ், இப்போ நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு ஃபுல்லாக வந்து இன்னொரு நாளைக்கு கேமராவை எடுக்கிறதுக்கு வரணும் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோக்கு நான் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்த்துக்காங்க. நாங்கள் வந்து ஃபுல் வீடியோ லாஸ்ட்டில் அப்படியே ஆட் பண்ணுறேன். பேக் கேமராவில் எடுத்தது எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் அழகாக வீடியோ எடுத்து அதை நான் போடுறேன். ஸோ பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அதை நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். வருவேன் இன்னும் 1 மந்த்தில் ரிட்டர்ன் வந்துட்டு அப்போ வந்து எனக்கு போடும், ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த வீடியோ ஆட் பண்ணிவிடுறேன். எல்லாம் பார்த்துக்காங்க. தேங்க்யூ. மட்டுமே நான் சுமார் ஒரு 4-5 பேத்துக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனால் நான் மட்டும் யார்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறேன். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. டக்குன்னு கேட்குறேன். ஏதாச்சும் பசங்க தனியாக வந்தாங்க, எல்லாம் ஜோடியாக கூடவே தான் வராங்க, இல்லை பொண்ணுங்களோட வராங்க. உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இதே வேறு இடத்துல பேசணும்னா வாய் அடிப்போம். பார்த்தீங்களா, தனியாக வந்து அப்படி தான். இதோ கூட ஒருத்தம் தான் என்னெல்லாம் வாயை மீன்சத்துக்கு ஆளே கிடையாது. அப்படியே ஒரு வீடியೋ பார்த்துக்கேன். ಇದೀಗ ನಾನು ಬೇಲೂರಿನ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಬೇಲೂರು ಬಂದ ಮೇಲೆ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರೋದೇ ಹೋಗೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದೆ. ದೇವಸ್ಥಾನ ಒಳಗಡೆ ಹೋಗೋ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ. ಸೊ ಇಲ್ಲಿನ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ಸನ್ನು ನೋಡೋಣ ಹೇಗಿದೆ ಅಂತ. ತುಂಬ ದಿನದಿಂದ ಆಸೆ ಇಲ್ಲಿಗೆ ಬರಬೇಕಂತ. ಸೊ ಕೊನೆಗೂ ಬಂದಾಯಿತು. அந்த இடத்துல 4 பேர் ஃபோட்டோ எடுத்து சொன்னாங்க. நம்ம எடுத்து கொடுத்துறோம். நம்ம தான் யார்கிட்ட கொடுத்து எடுக்கணும் ஒரு மாதிரி நர்வஸ்லி நம்ம எதுவும் பேசவே மாட்டோம் யார்கிட்டையும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் அந்த கோயிலுக்கு போகலாம். அந்த ரூமுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே போய் இந்த பொண்ணுங்க நிச்சுக்கிறாங்க, அங்கே எங்கே போயிட்டு வரலாம். நம்ம பொண்ணுங்கள்லாம் பார்த்து போகல, ஜஸ்ட் சும்மா போகலான்னு போயிட்டுக்கிறோம். பார்க்கலாம், ஓப்பனாக இருந்தால் உள்ளே போவோம். இப்போ எந்த கோயிலுக்கு உள்ளெல்லாம் போகல,
ஜஸ்ட் நம்ம வெளியே போய் ரவுண்ட் சைடு வச்சுட்டு எல்லா கோயிலையும் பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்தால் உள்ளே போய் பார்க்கலாம். நான் குளிக்கலை அப்படின்லாம் கிடையாது, ஜஸ்ட் அதுக்கு உள்ளே போய்கிட்டு வெளியே மட்டும் எடுத்தால் போதில்லை, அதனால போயிட்டுக்கிறோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்களா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, ஓகேவா? மற்ற கோயில் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலன்னா தான் இந்த வெயில் செம்ம வெயில். ஸோ அதனால் வந்துட்டு எந்த செல்ஃபி எடுக்க முடியல. ஸோ அதை சுற்றி வீடியோ எடுத்ததால் அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கர்நாடகாவில் பேலூருங்கள் ப்ளஸ் ஆசனாவுக்கு பேலூரில் வந்தீங்கன்னா இந்த கோயில் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் எப்படியோ அந்த மாதிரி இங்கேயும் இந்த கோயில் பேர் அப்புறமா ஆட் பண்ணுறேன்.